Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரதர், இன்னும் என்னோட ஜெப குறிப்பு கர்த்தர் இன்னும் பதில் தரவில்லை. இன்னும் ஒரு சிலர் நான் பண்ண ஜெப குறிப்பு கர்த்தர் பதில் கொடுத்துட்டார் அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். இப்படி இருக்க நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கர்த்தர் நமக்கு இந்த கொடுத்த உயிரின் ஜீவனுக்காக நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அவருடைய ரட்சிப்பு, அவர் கிருபைக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எஸ், டுடேஸ் பிரேயர், இன்றைய ஜெபம் இது குறித்து தான். வாங்க நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. பரிசுத்த தெய்வமே இயேசு கிறிஸ்துவே, உமக்கு எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 107:1. Give thanks to the Lord, for he is good, for his mercy is everlasting. சங்கீதம் 107:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். நன்றி பிதாவே, இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவரையும் நீங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உயிரின் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் நன்றி சொல்றோம் அப்பா. அநேக பேர் அவர்கள் தங்கள் உலக ஓட்டத்தை முடித்து கொண்டு போகிறார்கள். இயேசுவே, எங்களை நீங்க வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இம்மட்டிலும் வழி நடத்தின தேவனே, இனியும் நீங்க வழி நடத்த வல்லவராக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. காரியங்கள் நடக்குதா நடக்கலையா எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்பா. அதை நாங்கள் உங்கள் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்துடுறோம். ஆனால் கர்த்தாவே, அன்றண்ட நாளுக்குள்ள பாடு போதும் கர்த்தாவே. உடைய வழிநடத்தல் எங்களை இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கொடுக்கப்பட்ட குடும்பத்திற்காக நன்றி. சூழ்நிலைகள் நேர்மாறாக இருந்தாலும் சரி, சாதகமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, உடைய ரட்சிப்பிற்காக நன்றி. இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பிற்கு கர்த்தாவே, நாங்க எதுவுமே செய்யலப்பா. நீங்க எங்களுக்காக சிலுவையில் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர் தெளிந்தீர். இன்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறீர் அப்பா, அதற்காக நன்றி. எங்க ஆத்துமா நரகத்திற்கு போகாமல் பரலோகத்திற்கு வர உம்முடைய சிலுவையின் பாடுக்காக நன்றி இயேசுவே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். அநேக பலவீனங்கள் இருந்தாலும் எங்களை தாங்கி வழிநடத்துகிற இயேசு கிறிஸ்துவை, உமக்கே எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி வழிநடத்தி பாதுகாத்து பொறுப்பெடுத்து ஆளுகை செய்கிறீரே, உமக்கே எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. மரண பள்ளத்தாக்கில் போனாலும் கர்த்தாவே, எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எல்லா தீமையிலிருந்து விலக்கி எங்களை சுகபாத்திரத்தோடு வழிநடத்துகிறீரே, உமக்கே எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. இம்மட்டிலும் வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வசனம் எங்களுக்கு பலமாக இருக்கிறதுக்காக நன்றி. நீங்க தான்ப்பா எங்களுக்கு பலமும் கிதமாக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். Lord and Savior Jesus Christ, teach us to be happy with what we have right now. ஆமாப்பா, இப்பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திற்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் சந்தோஷமாக இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. வருத்தங்கள் வேதனைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் இம்மட்டிலும் என்னை வழிநடத்துகிறார். அவர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு சோர்வானாலும், பலவீனம், வியாதி, நிந்தனை, போராட்டங்கள் இருந்தாலும் அவர் என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி உண்மையை நம்பி இருக்க கிருபை செய்யுங்க ஐயா. இயேசுவே, நீங்க நல்லவர், உங்க கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தாவே, இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ
அவர்களை பாதுகாத்து பொறுப்படுத்த வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.